இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண பிறகும் இது நடந்திருக்குது. எனக்கு ஆழ்ந்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணேன் கேட்டு. அங்கேருந்து வேன் வந்து என்ன எல்சி ஜிகே டைம் பேசினேன்னா அவர் என்ன சொல்றேன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் டெய்லி வந்து இந்த டிராஃபிக் நிறையா இருந்தது, 2 வீலர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அதனால வண்டி வர்றதுக்குள்ள பண்ணிடலான்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் வண்டி வந்து சார் இந்த கேட் கீப்பர் வந்து சரியா மூடல, அவரோட அலட்சிய போக்கு தான் காரணம். மூடிதான் இருந்திருக்கு. பப்ளிக் பிரஷர்னால சார் அவர் ரெகுலராவே போன் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வில்லேஜர் சொல்றாங்க. இன்னைக்குமே வந்து அவர் வந்து உள்ளதான் உட்கார்ந்து இருந்தாரு, பிரச்சனை உள்ளதான் இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை சார்? அது செக் பண்ண ரெகுலரா போன் யூஸ் பண்ணாலும் வண்டி வரும்போது அவங்க க்ளோஸ் ஆக்சுவலா 7:10க்கு 7:06 க்ளோஸ் பண்ணிருக்காரு அவர். இப்பதான் பேசணும். அப்புறம் அந்த 2 வீலர்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க போல. இங்க அவங்க வந்து இவரை சீக்கிரம் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வண்டி வர போயிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் ஓபன் பண்ணிருக்காரு. அது பண்ணிருக்க கூடாது சார். உள்ளூர் மக்கள் சொல்றதும் ரயில்வேயினுடைய விளக்கமும் முரண்பாடா இருக்கு. என்ன சொன்னாங்க? இப்ப ஜி கேட்ட பேசினதான் நான் சொல்றேன். இல்ல சார், அதாவது ரயில்வே கேட்டை வந்து அவர் மூட முற்பட்டார். ஆனா வேன் ஓட்டுநர் வந்து நான் கிராஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வேயினுடைய விளக்கத்துல கொடுத்துருக்கு. உங்களுடைய விசாரணையில என்ன தெரிய வருது? அதேதான் இப்ப ஜி கேட்ட பேசின போதும் க்ளோஸ் பண்ணிருக்கிறாரு. பப்ளிக் வந்து 2 வீலர்ஸ் நிறைய இருந்திருக்கிறாங்க. எங்க சீக்கிரம் போயிடுறோம், வண்டி வரக்குள்ள நாங்க போயிடுறோம், திறந்து விடுதான்னு சொல்லியிருக்கிறாங்க. மிரட்டி இருக்கிறாங்க போல. அதனால அவர் திறந்திருக்காரு. மது அருந்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, அது செக் பண்ணாரு. கேட் கீப்பர் பேர் என்ன? அவரு எத்தனை மாதம் எங்க பணியில இருக்காரு? பங்கஜ் சர்மா. 2 இயர்ஸா ரெகுலரா அவர் ஜிகே தான். எந்த ஸ்டேட் எனக்கு தெரியல. அவரு பங்கஜ் சர்மா. சார் எங்களுக்கு சிக்னலே வரலன்னு அவருடைய முதல்கட்ட விசாரணையில தெரிவிச்சு. நான் இப்போ செக் பண்ணியாச்சு. பிஎன் நம்பர்லாம் வாங்கியிருக்கிறாரு. எஸ்எம் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாரு. இவர் அக்னாலஜ் பண்ணிருக்கிறாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை? அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இந்த பகுதியில போக்குவரத்து சரி செய்ய எத்தனை மணி நேரம் ஆகும்? என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறீங்க? இப்போ ஓஹெச் தான் மெயினா அஃபெக்ட் ஆச்சு. இப்போ கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் 10-15 மினிட்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும். சார் என்ன நிவாரணம் சார் அறிவிச்சிருக்கோம் ரயில்வே சார்பில்? ஆக்சுவலா வந்து 5 lakhs ஃபார் டெத்துக்கு, கிரீவஸ் இன்ஜுரிக்கு 2.5 lakhs, நார்மல் இன்ஜுரிக்கு 50,000. இமிடியேட்டா துறை ரீதியா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க சார்? துறை ரீதியா சஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இல்ல சஸ்பெண்டோட அது போதும்? இல்ல அது நாங்க எதிர்காலத்துல இது போல் நடக்காம இருக்கிறதுக்கு ரயில்வே துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இது இப்பவே வந்து ப்ராப்பரா ப்ரொசீஜர் தான் பண்ணிருக்காங்க. பட் இவரு இந்த பப்ளிக் ஆல்சோ ஷுட் கோஆபரேட். பப்ளிக் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போயிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. நிறைய சிக்னல் எப்படி காமிச்சது? எதுல? இல்ல, இது நான் இன்டர்லாக் கேட் இல்லையா? அதனால வந்து ஒன்லி பிஎன் எக்ஸ்சேஞ்ச் வரும் நம்பர். எஸ்எம் இந்த மாதிரி நான் வண்டி விட போறேன்னு சொல்வாரு. இவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும் அந்த டைம்ல. அதான் பண்ணிருக்காரு. 7:06க்கு அதான் பண்ணிருக்காரு. ரெக்கார்டு படி அப்படிதான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இது பண்ணதுக்காக ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பிரைவேட் நம்பர்னு சொல்லுவாங்க. அது வேற யாருக்கும் தெரியுது, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அது என்ன நம்பர்? எஸ்எம் ஒரு நம்பர் சொல்லுவாரு, இவர் ரெக்கார்ட் பண்ணுவாரு. இவர் ஒரு நம்பர் சொல்லுவாரு, அவர் ரெக்கார்ட் பண்ணுவாரு. ஸோ அக்னாலஜ் பண்ணிட்டாங்க 2 பேரும். நான் வந்து கேட் க்ளோஸ் போலான்ட்டு ட்ரெயின் விட்டுருக்கேன். இப்போ பப்ளிக் சொன்னா திறந்து விட்டுருவாரா? அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? புரோட்டோகால் நீங்க சொல்லலையா? அதுதான் நான் அவர் அதை சத்தம் போட்டுட்டு நீ ஏன் திறந்து இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு விட்டுருக்கேன், திறக்கவே கூடாது. டிரைவர் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. என்ன வந்து இல்ல அந்த டிரைவரே இப்ப ஒரு வாக்குமூலம் ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஜிகேட்ட பேசல அவர் சொன்னது. இப்பதான் அதே டிரைவர் சார், அதே டிரைவர் சொல்றாரு. இன்லாக் சிஸ்டம்னா என்ன சார்? இப்ப இன்லாக் சொன்னீங்க. இன்லாக் சிஸ்டம்னா என்ன? இன்டர்லாக்னா வந்து ஒவ்வொரு கேட்டும் அந்த பக்கத்து ஸ்டேஷனோட வந்து இன்டர்லாக் பண்ணிடுவாங்க. சிக்னல் இருக்கும். ஸோ சிக்னல் கிளியர் ஆனாதான் அவங்க எஸ்எம் வந்து வண்டியை விட முடியும். நான் இன்டர்லாக்னா அந்த மாதிரி இருக்காது. ஒன்லி இந்த பிஎன் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டத்துல பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, இதான் எனக்கு தெரிஞ்சு. சார் இங்க சிக்னல்கள் இல்ல, ஒரு தொலைபேசி மூலமா தான் அவருக்கு சொல்லுவாங்க. ஒரு தடவை சிக்னல் இல்லைன்னு ஒரு